மூவியில் சுந்தர்சி சார் இங்கே வா அங்கே வா ஏரியாவுக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியாக அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியாக அவர் எதுக்கு தான் அங்கே வர சொன்னீங்க அப்படின்ட்டு சும்மா பில்டப் தான். எந்த படத்தில் சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்தில். ஆமாம், இப்போ ஊர்களில் தானே செய்வோம் நம்ம. என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில் இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம். எல்லாருமே உடம்ப துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலர் கலராக மாத்திரம்ல. ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாமல் அந்த கேரக்டரை மாற்றிட்டே வருவோம். ஏய், ஒரு படத்தில் இளநீ தூக்கி அடிப்பார் வின்னரில். அடிச்சுன்னு சொன்னோன்னே வேணாம் வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவார். திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே. அதே பேட்டன் தான் இதுலையும். வின்னரில் வாடா வா, தொட்டுல நீ சரியான ஆம்பளை வந்து அங்கே வாடா. நான் யதார்த்தமாக போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவார். அங்கே வந்தால் இங்கேயே வந்து நிற்பார். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது ஊரா நம்ம ஊருகாடுகள் இல்லை, நம்ம ஊரா செய்கிற ஆளுங்க தான். அவ்வளோ பேர் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படி தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இதுக்கு மேலே எதுவும் இல்லையா, என்னை விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறது தான். அது அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு இருந்து ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனியர் மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரனுக்கு தான் அதுக்கு அதிகம்.